இப்போ நீங்கள் பார்க்க போகிறது நான் வெஜிடேரியன் செக்மெண்ட். இன்றைக்கி நம்ம ஒரு வித்தியாசமான ஒரு மீன் குழம்பை பார்க்க போகிறோம். ரொம்ப ஸ்பைஸியாகவும் இருக்காது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கிற ஒரு மீன் குழம்பை பார்க்க போகிறோம். இது ஒன்றுமே இல்லை, கத்திரிக்காய் மீன் குழம்பு தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த மீன் குழம்பை செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத பார்க்கலாம். மீன் துண்டுகள் 3 நம்பர், சின்ன வெங்காயம் 50 கிராம், தக்காளி 2 நம்பர், பச்சை மிளகாய் 2 நம்பர், கருவேப்பிலை சிறிதளவு, ஜீரகம் 1 டேபிள் ஸ்பூன், வெந்தயம் அரை டேபிள் ஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன், பெருங்காயம் சிறிதளவு, மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், ஜீரகத்தூள் அரை டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் அரை டேபிள் ஸ்பூன், தனியாத்தூள் அரை டேபிள் ஸ்பூன், கொத்தமல்லி சிறிதளவு, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன், கத்திரிக்காய் 1 நம்பர், ஏலக்காய் 5 நம்பர், காய்ந்த மிளகாய் 2 நம்பர், கடுகு 1 டீஸ்பூன், புளிக்கரைச்சல் 50 ml. கத்திரிக்காய் மீன் குழம்பு செய்ய தேவையான பொருட்கள் என்னங்கிறத பார்த்தீங்க. அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்களா? ஃபஸ்ட்டு நான் பேன் வச்சு ஆயில் ஊற்றிக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கடுகு போட்டுக்கோங்க. அடுத்தது ஜீரகம், கடுகு ஜீரகம் போட்டிருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வெந்தயம் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து கொஞ்சம் காஞ்சி மிளகா, ஏலாச்சி, கொஞ்சமாக கறி லீவ்ஸ். இப்போ இதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாத்தே பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஷேலட்ஸ் ஆஃப் ஆனியன், சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுறோம். இதுக்கு மீன் குழம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் சின்ன வெங்காயம். அதனால் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுறோம் நம்ம. நல்லா அந்த காஞ்சி மிளகாவோட மனம் வருது, கருவேப்பிலோட மனம் வருது. அப்புறம் ஒரு 2 பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க, ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் இந்த பச்சை மிளகாய் நல்லா சாத்தே ஆகட்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை கொஞ்சம் போகணும். இஞ்சி பூண்டு குக் ஆன அப்புறம் டொமேட்டோஸ் ஆட் பண்ணுங்கள். டைஸ்டு டொமேட்டோஸ். இந்த டொமேட்டோஸ் பார்த்தீங்கன்னா நல்லா குக் ஆகணும். தக்காளி பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா மேஷ் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நல்லா குக் ஆகணும். அதுக்காண்டி கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த டொமேட்டோஸ் ஹோல் டொமேட்டோவை தெரியக்கூடாது. நல்லா ஒரு திக் கன்சிஸ்டன்சி கிரேவி கிடைக்கணும்னா டொமேட்டோஸ் நல்லா மேஷ் ஆகணும். அதுதான் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா டொமேட்டோஸ் நல்லா மேஷ் ஆகுது. வாட்டர் எவ்வளோ தேவையோ ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டொமேட்டோஸ்லாம் நல்லா மேஷ் ஆனால் தான் அந்த ஜூஸ் எக்ஸ்ட்ராக்ட் வெளியே வரும். இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் ஆட் பண்ணோம். கத்திரிக்காய் எப்போதுமே கட் பண்ணி நீங்கள் தண்ணியில் போட்டுக்கோங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா பிரிஞ்சால் டிஸ்கலர் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா பிரிஞ்சால் சீக்கிரம் குக் ஆகக்கூடிய ஒரு வெஜிடபிள்.
ஓகே, இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் மசாலாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக டர்மரிக் பவுடர், கொரியண்டர் பவுடர், ஜீரகத்தூள், மிளகாத்தூள். மிளகாத்தூள் எப்போதுமே கம்மியாக போடுங்க, ஏன்னா ஆல்ரெடி ஸ்ப்ளிட் சில்லி நீங்கள் ஆட் பண்ணியிருக்கீங்க. தேவையான அளவு உப்பு. இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆட் பண்ணும்போது இந்த மசாலாஸ்லாம் நல்லா வந்து பைண்ட் ஆயிரும். கொஞ்சம் இந்த மசாலாஸோட ரா ஃப்ளேவர் போகிற அளவு குக் பண்ணணும் நீங்கள். கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க, ரா ஃப்ளேவர் போயிடுச்சு. இப்போ சிம்மில் வச்சிங்கனாலே நல்ல ஒரு திக் கிரேவி கிடச்சிரும் உங்களுக்கு. இப்போ இது ஒரு 2 மினிட்ஸ் குக் ஆகட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் உடனே புளி தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா மசாலாவோட அந்த இது எக்ஸ்ட்ராக்ட் நல்லா இருக்காது. ரெண்டாவது கத்திரிக்காயும் சீக்கிரம் குக் ஆகாது. அது நல்ல மனம் வருது, நல்ல வாசனை இருக்குது. இந்த கிரேவிக்கு ரொம்ப அக்கம்பனிமெண்ட் பார்த்திங்கன்னா கீ ரைஸ். ஏன்னா ஒரு பாட்டே இருக்குது கத்திரிக்காயும் மீன் குழம்பு வச்சு. அதனால் இதோட அக்கம்பனிமெண்ட் ஸ்டீம் ரைஸ் ஒரு கீ ரைஸ். நல்ல வெரி குட் அக்கம்பனிமெண்ட், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ கத்திரிக்காய் வந்து பார்த்திங்கன்னா முக்கால்வாசி குக் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுங்கள், புளி தண்ணி ஆட் பண்ணுங்கள். இது புளி தண்ணி பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நல்லா கரைச்சி திக் எக்ஸ்ட்ராக்ட். அதுக்கப்புறம் ஃபைனலாக தான் அந்த ஃபிஷ் வந்து ஃபில்லே வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இதை வந்து மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த ஃபிஷ் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் மிளகாத்தூள் போட்டுக்கும் ஒரு 20 நிமிஷமாக வந்து ஊறிருக்கு, மேரினேட் பண்ணியிருக்கு. இதை வந்து ஃபைனலாக கிரேவி ரெடியான அப்புறம் ஃபைனல் ஸ்டேஜில் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். கிரேவியில் கொஞ்சமாக நான் பெருங்காயத்தூள் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் சாப்டு கொரியண்டர். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து இந்த ஃபிஷ் ஃபில்லே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நான் முதல்ல சொன்ன மாதிரி மேரினேட் பண்ணியிருக்கு. இப்போ போட்டு ஒரு 20 மினிட்ஸ் அது வந்து மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ ஃபைனலாக கிரேவி ரெடியான அப்புறம் தான் நம்ம வந்து ஃபிஷ்ஷை ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த கத்திரிக்காய் மீன் குழம்பு இன்னும் ஃபியூ மினிட்ஸில் ரெடி ஆயிரும். இப்போ இந்த கத்திரிக்காய் மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது எப்படி பிளேட் பண்ணுறதுன்னு நீங்கள் பாருங்கள். பார்த்தீங்கன்னா ஃபிஷ் நல்லா குக் ஆகிருக்கு. இந்த ஃபிஷ்ஷோட ஃபில்லே மட்டும் தான் நான் எடுக்கிறேன். ப்ரீ பிளேட் பண்ணி தான் சர்வ் பண்ணுவாங்க. இப்போ நார்மலாக நம்ம ஃபுட் வந்து பவுல்ஸில் கொடுப்பாங்க ஹோட்டல்ஸில், அலகாட் மெனு. ஸோ நம்மளே பவுலில் எடுத்து போட்டு சாப்பிடுவோம், இல்லைனா சர்வ் பண்ணுவாங்க. இதெல்லாம் ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் ப்ரீ பிளேட்டட் ஃபுட்டு தான். கத்திரிக்காய் மீன் குழம்புனால கீப்பிங் 2 பிரிஞ்சால். கார்னிஷ் வந்து பார்த்திங்கன்னா சின்ன ஸ்ப்ரிக் ஆஃப் கொரியண்டர், கொத்தமல்லி வச்சுருக்கேன். இப்போ இந்த கத்திரிக்காய் மீன் குழம்பு ரெடி. பார்த்திங்கனாலே பாருங்கள், ரொம்ப மவுத் வாட்டரிங் மீன் குழம்பு, ரொம்ப டெம்ப்டிங்காக இருக்குது. ஸோ இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை நான் சந்திக்கிறேன்.